டைனமிக் வெப்சைட். இந்த டைனமிக் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ்க்கு எப்படி அதை யூஸ் பண்ணலாம், அந்த டைனமிக் வெப்சைட்டோட ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டீடைல் டிஸ்கிரிப்ஷனா நான் வீடியோல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும், கம்ப்ளீட் நாலேஜும் கிடைக்கும். அந்த டைனமிக் வெப்சைட்னா என்ன, அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றது. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா உங்க டைனமிக் வெப்சைட்ல நீங்க எல்லா விஷயத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணி உங்க பிசினஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்க டைனமிக் வெப்சைட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி எந்த லாங்குவேஜா இருந்தாலும் சரி, எக்ஸாம்பிளுக்கு நாங்க சவுதியில ஒரு கம்பெனி பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா சவுதி பேஸ்ட் கம்பெனி அப்படின்றதுனால யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட லாங்குவேஜ் வந்து அந்த இடத்துல லிஸ்ட் அவுட் ஆகணும். ஸோ அதனால கூகுள் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி அந்த வெப்சைட்ல நாங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்க பிசினஸ் வந்து எந்த ஒரு கண்ட்ரில இருந்தாலும் சரி, எந்த ஒரு லாங்குவேஜ்ல உங்களுக்கு ரெக்கார்டா இருந்தாலும் சரி, எங்க சைட்ல இருந்து அதை பண்ணி கொடுக்க முடியும். தமிழ்ல கேட்டிருந்தாங்க, தமிழ்லயும் நாங்க அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் மட்டும், நாட் ஓன்லி கஸ்டமைசேஷன். உங்க வெப்சைட் வந்து எந்த மாதிரி கஸ்டமைசேஷன் இருந்தாலும், லைக் வந்து வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் போறதா இருந்தாலும் சரி, இல்ல எஸ்எம்எஸ் நோட்டிபிகேஷன் போறதா இருந்தாலும் சரி. ஸோ மெயில் நோட்டிபிகேஷன் யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வெப்சைட்ல நான் சொல்லியிருப்பேன். ஸோ மெயில் பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம போய் ஓபன் பண்ணி பார்க்கணும், பெருசா யாரும் சைன் பண்ண மாட்டோம் அந்த மெயில் நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே. ஸோ அது பதிலாக வந்து என்ன பண்ணலாம்னா பிசினஸ் ஓரியன்டா இன்ஸ்டன்ட் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் தான் இப்ப எல்லாமே ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ வாட்ஸ்அப்ல நோட்டிபிகேஷன்ஸ் கொடுக்க முடியும், அதுவும் இல்லாம எஸ்எம்எஸ்லயும் நோட்டிபிகேஷன்ஸ் கொடுக்க முடியும் இந்த டைனமிக் வெப்சைட் யூஸ் பண்ணி. ஸோ அது போக நிறைய விஷயங்கள் வந்து டைனமிக் வெப்சைட் பத்தி கீழே வீடியோல நான் கொடுத்துருக்கேன். நீங்க அதை ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும். உங்க பிசினஸ்க்கு நீங்க டைனமிக் வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணலாம், அதை எப்படி யூஸ் பண்ணி உங்க பிசினஸோட நெக்ஸ்ட் லெவல் நீங்க போக முடியும் அப்படின்றத நீங்க பார்க்க முடியும். சோ உங்க பிசினஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் லெவல் போகணும், உங்க பிசினஸோட கேட்டகரிஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் டைனமிக் வெப்சைட் நீங்க கொடுத்து பூஸ்ட் அப் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தாராளமா எங்க டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. ஐ எம் உமாசங்கர் ஃப்ரம் எஃபெக்ட் ஆஃப்டர். We don't sell what we have, we create what you want. Thank you.